இந்த காணொளியில் நாம் இந்த ரெண்டு லைட் சோர்ஸ் மாதிரி எஃபெக்டை அனிமேட் சிசியில் கலர் கிரேடியண்ட்டை பயன்படுத்தி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். Unless you do the right things will not happen to you. டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? லைட் சோர்ஸ் 1 மாதிரியான எஃபெக்டை எப்படி கலர் கிரேடியன்ட் பயன்படுத்தி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். நான் ரைட் கிளிக் பண்ணி என்னோடய டாக்குமெண்ட்டோட கலரை கிரே கலரில் மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அதில் மாற்றிக்கலாம். ஒரு சர்க்கிள் டூல், அதாவது ஓவல் டூலை எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி ஒரு ஓவல் வரைங்க. ஆரம்பத்தில் இது கலர் ப்ராப்பர்ட்டி வந்து சாலிட் கலரில் இருக்கும். அதாவது உங்களோட ஓவலை செலெக்ஷன் டூல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பக்கம் போனீங்கன்னா சாலிட் கலர் அப்படிங்கிறதுல ஒயிட் கலரில் இருக்குது. இந்த சாலிட் கலரை நம்ம ரேடியல் கிரேடியன்ட் எஃபெக்டில் மாற்ற போகிறோம். நம்ம போன வகுப்பில் சொன்ன மாதிரி ரேடியல் எஃபெக்டில் மாற்றினோடனே நமக்கு தேவையான 2 கலர். இனிஷியலாக இதில் கருப்பு அப்புறம் வெள்ளை, இந்த கலரில் தான் பை டிஃபால்ட்டாக இந்த கலர் கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்கும். இதை நமக்கு தேவையான கலரில் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். நான் கொடுத்த லைட் சோர்ஸ் எடுத்துக்காட்டில் வெள்ளை கலர் முதல்ல, அதை சுற்றி மஞ்சள் கலர் லைட்டு, அதுக்கப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ். இந்த எஃபெக்டோட ஃபார்முலாவை நம்ம அந்த கிரேடியன்ட் கலர் காம்பினேஷன்லையும் பயன்படுத்த போகிறோம். நான் அடுத்த சீனுக்கு போய்க்கிறேன். என்னோடய சர்க்கிள், அதாவது ஓவலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஸில் என்னோடய கலரை இப்போ நான் மாற்ற போகிறேன். கிரேடியன்ட் மிக்சரில் முதலாவதாக இருக்கிற கருப்பு கலரை நீக்கிட்டு நான் வெள்ளை கலருக்கு மாற்ற போகிறேன். ரெண்டாவதாக எனக்கு மஞ்சள் நிறம் தேவைப்பட்டது. இது நான் 50%, அதாவது ரெண்டுத்துக்கும் சரிபாதி இடைவெளியில் நல்லா வைக்க முடியும். ஆனால் அப்படி வச்சா எனக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்காது. அதனால் நான் 1/4 வைக்கிறேன். இதை நான் எல்லோ கலரில் இப்போ மாற்ற போகிறேன். அதை மாற்றணுன்னா அந்த கலர் மிக்சரில் இருக்கிற அந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோ கலரில் உங்கள் ஸ்கேலை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் கிடச்சிடும். கடைசியாக இருக்கிற இந்த வெள்ளை கலர் நான் அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறேன். மெயின்டைன் பண்ணிவிட்டு இதில் இந்த ஹையூ சேச்சுரேஷன் பிரைட்னஸ் அப்புறம் ரெட் க்ரீன் ப்ளூ அதில் ஆல்ஃபாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஏங்கிற பேரில் அது 100% இருக்குது. விச் மீன்ஸ் அதோட விசிபிலிட்டி 100% இருக்குதுன்னு அர்த்தம். நாம் இப்போ அந்த விசிபிலிட்டியை 0%க்கு மாற்ற போகிறோம். இப்படி செய்கிறதுனால நம்ம கிரேடியன்ட் கலர் மிக்சரில் முதலாவதாக வெள்ளை, ரெண்டாவது மஞ்சள், அதுக்கப்புறம் அந்த மஞ்சளும் ஒரு கலர்லெஸ் கலரோட பிளெண்டாகி இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம சர்க்கிளை பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு லைட் சோர்ஸ் எமிட் ஆகிற மாதிரி தெரியுது இல்லையா? இதுக்காக தான் நம்ம ஆல்ஃபாவை குறைச்சோம். சப்போஸ் நான் அந்த இடத்துல ஆல்ஃபாவை அதிகப்படுத்தினா அது ஒரு நார்மல் சர்க்கிள் மாதிரி தான் நமக்கு தெரியும். ரைட்? உங்களுக்கு தேவைன்னா அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்டென்சிட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லோ ரேஞ்சை கொஞ்சம் ஹாஃப்க்கு கொண்டு வந்துட்டு ஒயிட் ரேஞ்சை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்கள் ஒயிட் லைட் சோர்ஸ் அதிகமாக எமிட் ஆகிற மாதிரி இதில் காமிக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இதில் போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இதை மாற்றி அமைச்சிக்கலாம். லைட் சோர்ஸ் 1ஓட எஃபெக்ட் இதோட முடியுது. லைட் சோர்ஸ் 2 மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் டூலை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். இதில் முக்கியமான விஷயம், இந்த ரெக்டாங்கிளுக்கு அவுட்லைன் இருக்கக்கூடாது. அதாவது நோ ஃபில் அவுட்லைன். ஃபில் கலர் மட்டும் உங்களுக்கு விருப்பமான கலர் எது வேணால் எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம ரேடியன்ட் கலர் தான் இதில் பயன்படுத்த போகிறோங்கிறனால எது வேணால் இப்போதைக்கு வச்சுக்கலாம். எனக்கு தான் அது இப்படி தெரியுதான்னு தெரில. சொர்க்கவாசல் திறந்து யாரோ என்னை வாவான்னு கூப்பிடுற மாதிரி தோணுது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு இப்படி தோணுன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டிலே இருங்க, பாதுகாப்பாக இருங்க, தேவையில்லாமல் வெளியில் சுற்றாதீங்க, சுற்றி அடி வாங்காதீங்க. ஓகே, இந்த கிரேடியன்ட் இந்த ரெக்டாங்கிள் டூலை செலெக்ஷன் டூல் மூலிமா செலக்ட் பண்ணிக்கிறோம். கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட வரும். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சாலிட் கலரை வழக்கம் போல் இந்த வாட்டி நம்ம லீனியர் கிரேடியண்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம அந்த லைட் சோர்ஸ் 1 எஃபெக்டை கொண்டு வர போகிறோம். அதாவது லைட் சோர்ஸ் 2ஓட எஃபெக்டை கொண்டு வர போகிறோம். இதுக்கு நம்ம லீனியர் கிரேடியண்ட்டை பயன்படுத்த போகிறோம். லீனியர் கிரேடியண்ட்டை அப்ளை பண்ண உடனே பை டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் லீனியர் கிரேடியன்ட் நமக்கு வந்துடுச்சு.
இந்த எடுத்துக்காட்டில் நம்மளோட லைட் சோர்ஸ் மேலே இருந்து கீழே வர்ற மாதிரி பண்ண போகிறோம். அதனால் ஒயிட் கலர் பீம் மேலே இருக்கிற மாதிரியும் பிளாக் கலர் கீழே இருக்கிற மாதிரியும் நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஷார்ட்கட் எஃப். டூல்ஸ் பேனல்ஸில் அந்த டூலோட பேர் கிரேடியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். அதை செலக்ட் பண்ண உடனே கிரேடியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். எனக்கு தேவையான மாதிரி ஒயிட் பீம் மேலேயும் பிளாக் பீம் கீழேயும் மாற்றி வச்சுக்கிறேன். பிளாக்கும் ஒயிட்டும் பிளெண்ட் ஆகக்கூடிய இடத்தோட லென்த்தை அதிகப்படுத்துகிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பிளாக் தேவைப்படாது. பிளாக்குக்கு பதிலாக ஒரு ஒயிட், அதோட ஆல்ஃபா அதாவது ஒப்பாசிட்டி டிரான்ஸ்பரன்சி 0. அப்புறம் ஸ்டேஜில் ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய செலெக்ஷன் டூலை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்டில் Q ப்ரெஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். Q ப்ரெஸ் பண்ணுவோம். என்னோடய லைட் பீமோட ஷேப்பை நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் டைசார்ட்னு சொல்லுவோம். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு எட்ஜை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அதோட ஷேப் மாறும். இப்போது இதை பார்க்குறதுக்கு ஒரு லைட் பீம் மாதிரி தெரியும். கலர் கிரேடியண்ட்டை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி பல ட்ரிக்ஸ்களை செய்ய முடியும். இந்த வகுப்பு இதோட முடியுது. இந்த வகுப்பு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இப்படி எல்லோரும் கைத்தட்டி கொரோனாவை விரட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது.